வணக்கம். அதாவது ஒரு நல்ல பிளேயர் உருவாகணும்னா, அந்த பிளேயருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வித்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் பார்த்துடுங்க பெஸ்ட் பிராக்டிஸு வித் கன்டினியூ, பெஸ்ட் டயட்டு, பெஸ்ட் ரெஸ்ட் இருக்கணும். அப்போனா தான் ஒரு நல்ல பிளேயர் ஆக முடியும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபென்சிவ் ஃபுட் ஒர்க்கு. டிஃபென்சிவ் ஃபுட் ஒர்க் வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து லீடிங் லெக் ஃபுட் ஒர்க்கு, இன்னொன்று சிம்பிள் ஃபுட் ஒர்க்கு, இன்னொன்று கிராசிங் ஃபுட் ஒர்க்கு, இன்னொன்று வந்து ரன்னிங் ஃபுட் ஒர்க்கு. 4 டைப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லீடிங் லெக் ஃபுட் ஒர்க்கு. லீடிங் லெக் ஃபுட் ஒர்க் பண்ணும்போது பாருங்கள், என்னோடய பாடி, என்னோடய காலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த லீடிங் லெக் வந்து லாபியை பார்த்துருக்கணும், இந்த ரியர் லெக் வந்து எண்ட்லைனை பார்த்துருக்கணும். ஒரு கை வந்து செயினில், அதாவது ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கிற மாதிரி, இன்னொன்று கை வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இந்த பாடி வந்து க்ரக்ஸ் பொசிஷனில் இருக்கணும். அதாவது நம்ம சேரில் எப்படி இருப்போம் அந்த பொசிஷனில் இருக்கணும். இந்த பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ அடிக்கிறதுக்கும், ஸ்பீடாக போய் அவங்கள போய் அடிக்கிறதுக்கும், ரன்னிங்கில் அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஃபுட் ஒர்க்கு ரொம்ப கரெக்டான ஃபுட் ஒர்க்கு இது பார்த்துடுங்க. இப்போ இந்த லீடிங் ஃபுட் ஒர்க்கு பாருங்கள். இன்னொரு காணிக்கிற பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம சொன்னது இப்போ லீடிங் லெக் ஃபுட் ஒர்க். அடுத்தது வந்து சிம்பிள் லீடிங் லெக் ஃபுட் ஒர்க்கு பாருங்கள். பாருங்கள். அடுத்தது வந்து மூணாவது வந்து கிராசிங் லெக் ஃபுட் ஒர்க்கு. கிராசிங் லெக் பாருங்கள். கிராசிங் லெக் ஃபுட் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா. அடுத்தது வந்து ரன்னிங் லெக் ஃபுட் ஒர்க்கு. இவ்வளோதான் பார்த்துடுங்க 4 ஃபுட் ஒர்க்கு. இதை வந்து ஃபுட் ஒர்க் வந்து இப்போ 4 ஃபுட் ஒர்க் சொன்னேன்னா 4 ஃபுட் ஒர்க்கே மிக்ஸ் பண்ணி பண்ணணும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ரைடரு அவர் ஃபுட் ஒர்க் பண்ணுவான் பார்த்துடுங்க, அதுக்கு ஏற்றப்ப நான் எப்படி மூவ் பண்ணி அவனை எப்படி அடிக்கணும் மட்டும் பாருங்கள். ரெடி, சிம்பிள் லெக் கிராசிங், உஸ்கே பாத் ரன்னிங். ஓகே, பார்த்தோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், லீடிங் லெக் ஃபுட் ஒர்க்கு பாருங்கள். இப்போ லெஃப்ட் கவர் நிற்கிறீங்க, எக்ஸாம்பிள் லெஃப்ட் கவர் நிற்கிறீங்களா, அப்போ வந்து இந்த லீடிங் லெக் வந்து லாபியை பார்த்துருக்கணும். இந்த ரியர் லெக் பார்த்தீங்களா, பின்னாடி காலை வந்து அந்த எண்ட் லைனை பார்த்துருக்கணும். இந்த கை வந்து ஒரு ஆள் இப்போ செயினில் நிற்கிற மாதிரி நமக்கு திங்க் பண்ணிவிடுங்க. ஒரு கை வந்து இப்படி ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் ஐ டைரக்ஷன் வந்து அவன் இந்த ரைடர் இருக்கா பார்த்தீங்களா, அவனை தான் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஐ டைரக்ஷன் பாருங்க. ஃபஸ்ட்டு அது மாதிரி இந்த இடுப்பு வந்து கரெக்ட் பொசிஷன், அதாவது சேரில் எந்த பொசிஷனில் இருக்கணும், சேரில் இருக்கும்போது எந்த பொசிஷனோ அந்த பொசிஷனில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் பார்த்துருங்க. இந்த பொசிஷன் தான் கரெக்டான பொசிஷன். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கால் இப்படி இருந்தால் தான் நீங்கள் ரன்னிங் ஓடி போய் அடிக்கிறதுக்கும் பேக் போய் அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான இந்த நல்ல ஈஸியான பொசிஷன் இந்த பொசிஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம லீடிங் லெக் ஃபுட் ஒர்க் பார்க்கும். அடுத்தது வந்து சிம்பிள் லெக், அதாவது லீடிங் சிம்பிள் லெக் ஃபுட் ஒர்க் பாருங்கள். சின்னதாக முன்னாடி போவோம், சின்னதாக பின்னாடி வரும் பாருங்கள். பார்த்தீங்களா. அடுத்தது வந்து கிராசிங் பாருங்கள். கிராசிங் பார்த்தீங்களா, கிராசிங் போகுதா. அடுத்தது வந்து ரன்னிங்கில் போய் நம்ம அடிக்கிறது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம ஃபுட் ஒர்க்கு பார்த்தாச்சு. இவ்வளோ தான் ஒரு டிஃபென்ஸுக்குள்ளே தேவையான ஃபுட் ஒர்க். இப்போ வந்து நம்ம ஃபுட் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, 4 ஃபுட் ஒர்க் பண்ண பார்த்துருங்க. 4 ஃபுட் ஒர்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணோம் ரைடருக்கு ஏற்றாப்பில். இப்போ சிலவங்க போனஸ் பண்ணுவாங்க, சிலவங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க ரைடரு, அதுக்கேற்றாப்பில் நம்ம மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி அவங்கள அடிக்கணும். போகிறோமா, அடுத்த கிராசிங்கில் போகிறோமா, அடுத்தலாம் ரன்னிங்கில் போய் இப்படி அடிக்கணும். நீங்கள் ஷோல்டர் வச்சு அடிக்கலாம், இப்படியும் அடிக்கலாம். ஆனால் ஷோல்டர் வச்சு அடித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்துடுங்க இப்படி. ஓகே, இன்றைக்கி நம்ம டிஃபென்ஸ் ஃபுட் ஒர்க் பார்த்தோம். இவன் அடுத்த நாள் வந்து ரைடர், அதாவது ஹேண்ட் டச் பண்ணுவாங்கள்ல, எத்தனை டைப்பான ஹேண்ட் டச்சு அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்த நாள்.